ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் சர்வதொழிலர் படமாக எடுக்கப்பட்ட த டெவில்ஸ் மவுத் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தின நம்ம பார்க்க ஸோ வாங்க வீடியோல அப்பலாம் சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெகேஷனை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. அதுல 2 கப்பல்ஸ் ஒரு பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா இருக்கா. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து கடல் எல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஒரு கேவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்றதுக்காக போறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் அந்த கேவுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க கூட வந்த ஒரு கேட் பார்த்தீங்கன்னா இறந்து போயிரு. இதுக்கப்புறம் இவங்க எதுக்கிட்ட போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க. கடைசியா அங்க இருந்து யார் உயிரோட வந்தாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஒன் ஸ்டோரியா இருக்கு. மெயின் இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் அந்த கேவு காமிச்ச விதமா இருக்கட்டும், தென் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷுவலா ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸ்டோரியா பார்க்கும்போது ஒரு கூகிக்குள்ள ஷார் இருக்கு அப்படின்ற சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. தென் அது ஆன் ஸ்கிரீன்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிஜோட பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மெயினா அந்த ஷார்க் அட்டாக் பண்ண ஒரு சீக்வன்ஸா இருக்கட்டும், தென் அவங்களோட எமோஷன் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த படம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டான ஸ்கிரீன் பிளே தான் இருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். தென் அதோட ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படத்தை நகர்த்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான படமா வந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓவரால் படத்தோட டியூரேஷனுமே 1:30 minutes தான் வந்து சீக்கிரமா பார்த்து முடிச்சலாம். தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. கொஞ்சம்